Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். மண்டே பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இன்னும் கரெக்டாக ஒரு 2 days தான் நம்ம கையில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பாதி போர்ஷன் மேலே முடிச்சிருக்கணும் எல்லாரும். சாப்டர் வைஸாக படிச்சுட்டு வரீங்க. இப்போ கடைசியாக நீங்கள் இந்த சாட்டர்டேவோ அல்லது சண்டேவோ நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் கொடுத்துருக்க இந்த 175 2 மார்க்கும் தெரியுதான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி அப்படியே பென்சில் எடுத்து டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இது. இதில் எந்தெந்த சம்மெல்லாம் நீங்கள் டிக் பண்ணிடுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்மாக இருக்கணும். எது எதெல்லாம் தெரியலையோ அதை பென்சிலில் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த வீடியோ கூடயே நான் கீயும் ரிலீஸ் பண்ணுவேன். கீ பார்த்து ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சு வச்சுங்க. நீங்கள் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க. இப்போ சாப்டர் வைஸாக புக்கை வச்சுக்கிட்டு நிறைய சம் போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி லாஸ்ட் டைம் ஒரு செக்லிஸ்ட், இதில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் தெரியுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணணும். இதே மாதிரி நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம், 11th ஸ்டாண்டர்டுக்கும் அப்லோட் பண்ணியிருந்தோம். மேக்ஸிமம் கொஷின்ஸ் அந்த செக்லிஸ்ட்லேருந்து கவரேஜ் ஆயிருந்தது. அப்போது இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் நீங்கள் செக் பண்ணும் பொழுது நிறைய தெரிஞ்ச சம் உங்கள் கண்ணுக்கு படும். அது எப்படி போடணும்னு உங்களுக்கு மெத்தடும் தெரியும். அதெல்லாம் டிக் பண்ணிக்கங்க. ஏதாவது 1-2 சம் தெரியாமல் இருக்கும். அந்த சம்ஸ் எல்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் இந்த சம்மெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு என்னதான் சாய்ஸோட 2 மார்க் வந்தாலும் 10 2 மார்க் சரியாக அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் புக்கில் இருக்கிற சம், கிரியேட்டட் சம்ஸ் எல்லாமே இதில் மிக்ஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவோட மிகப்பெரிய பெனிஃபிட் என்னன்னா, இது கூட நான் கீயும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுவேன். அந்த கீ பார்த்தும் நீங்கள் அந்த ஆன்சர்ஸ் ரைட்டாக என்னன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். 2 மார்க்கே இன்னும் படிக்காத மாணவர்கள் இந்த 175 2 மார்க்ஸ் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா மேக்ஸிமம் 8 to 9 கொஷின்ஸ் நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணிடலாம். அந்த 1-2 கொஷின்ஸ் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 10வது கொஷின் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா புக்கில் இருக்கிற அனைத்து கொஷின் நம்மளால் கொடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 400-500 கொஷின்ஸ் இருக்குது 2 மார்க் கொஷின்ஸு. அதுலேருந்து ஒரு 175 கொஷின்ஸ் மட்டும் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் சில கிரியேட்டட் சம்ஸ்லாம் இருக்கும். அது தெரியலன்னா மார்க் பண்ணி வச்சிங்க. கீ அப்லோட் பண்ணியிருப்பேன் நான். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீயும் இருக்கும். அதையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் ரிவிஷனுக்கு இதில் இருக்கிற 175 கணக்கும் உங்களுக்கு தெரியுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சார் உங்களுடைய சேனல் கரெக்டாக நாங்கள் நீங்கள் என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் செஞ்சதுனால கொஷின் பேப்பர் எங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிருச்சு சார்னு சொல்கிறாங்க. காரணம் ரொம்ப ரொம்ப பிளான் பண்ணி சில ப்ராக்டிசஸ்லாம் பண்ணும் போது தான் கொஷின் பேப்பர் ஈஸியாக அமையும். ஆகிய ஸ்டூடெண்ட்ஸ் இமீடியட்டாக இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு கொஷினும் அப்படியே டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்கேஸ் இதில் ஏதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாத சம்மாக இருந்தால் இமீடியட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாத கான்செப்டோ அல்லது தெரியாத சம்மோ உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இமீடியட்டாக இந்த 2 மார்க் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20க்கு கன்ஃபார்ம்டாக ஒரு 18 மார்க் இதில் கவரேஜ் ஆகிடும். 1-2 மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு உங்களுக்கு. ஆனால் நீங்கள் இத்தனை நாள் ஸ்கூலில் படித்த போர்ஷன்ஸ், அது இல்லாமல் நீங்கள் தனியாக படித்தது, புக்கில் படித்தது அதெல்லாம் சேரும் போது கண்டிப்பாக ஒரு 10 சம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.